திருச்செந்தூரில் வரக்கூடிய 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அங்குள்ள அனைத்து விடுதிகளிலும் அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள 1-2 விடுதிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பக்தர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் அறநிலையத்துறை சார்பில் செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கு பல்வேறு மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இப்போதே திருச்செந்தூரில் உள்ள விடுதிகளில் அறைகள் புக் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக அரசு விடுதிகளில் உள்ள அறைகள் அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தனியார் விடுதிகளில் அறைகள் புக் செய்ய சென்றால் அங்கும் பெரும்பாலான விடுதிகளில் அனைத்து அறைகளும் புக் செய்யப்பட்டு விட்டதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தனியார் விடுதிகள் அறை கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்திவிட்டதாகவும் புகார்கள் எழுந்தன. வழக்கமாக 1000 முதல் 3000 ரூபாய் வரை வசூலிக்கப்படும் நிலையில் தற்பொழுது குறைந்தபட்ச வாடகையே 6000க்கு மேல் இருப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். லாட்ஜி வாடகையை அதிகப்படுத்தினா பொதுமக்கள் எப்படி தங்குவாங்க போவாங்கிறதா ஒரு கேள்விக்குறியா இருக்குது. கோயில் நிர்வாகம் பொதுமக்களுக்கான சில ஏற்பாடுகள் பண்ணி இருந்தாலும் ஆனால் அந்த லாட்ஜில் அதிகமான ரூபா கொடுத்தா நம்ம தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. முன்னால 12 மணி நேரம் சொன்னாங்க, இப்போ 6 மணி நேரம் ஆயிட்டாங்க. இப்பெல்லாம் 3 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 2000 ரூபா இந்த அடிப்படையில் தான் நம்ம ஊரில் லாட்ஜெலாம் இயங்குது. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு 2000 வாடகைனா இந்த கும்பாபிஷேகத்துக்கு அன்றைக்கி மட்டும் 6000 ரூபா 7000 வாங்குறாங்க, வசூலிக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். திருச்செந்தூரில் விடுதிகள் கிடைக்காத நிலையில் கோவிலில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தாண்டி சிலர் அறைகளை புக் செய்து வருகின்றனர். திருச்செந்தூரில் இப்போ 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் காலைல 6 மணிக்குங்கனால எங்கள் சொந்தக்காரங்க அங்கே மதுரையிலேருந்து வர வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு இப்போ அங்கே திருச்செந்தூரில் ரூம் ஃபுல்லானதுனால தூத்துக்குள்ளே தான் ரூம் எடுத்து தங்க வச்சுருக்கேன். வேற ஒன்றும் இப்போ வேற வழி இல்லாமல் என்ன செய்ய, அதனால் தூத்துக்குள்ளே தங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. கோவிலை சுற்றியும் திருச்செந்தூரின் மற்ற பகுதிகளிலும் உள்ள கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் அரசு கூடுதல் விடுதிகளை அமைத்து தர வேண்டுமென கோரிக்கைகள் எழுந்துள்ளன. திருச்செந்தூர் நகரத்தை சுற்றி கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஏராளம் இருக்கிறது. அந்த இடங்களில் தங்கக்கூடிய விடுதிகளையும் அந்த பகுதிகளில் கார் பார்க்கிங் போன்ற வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சபரிமலை இன்னும் இருக்கக்கூடிய பிற திருப்பதி போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களில் 400 ரூபாய் 300 ரூபாய்க்கு தங்கக்கூடிய விடுதிகள் கிடைக்கின்றன. ஆனால் திருச்செந்தூரில் ஆரம்ப விலையே 1000 ரூபாய்க்கு மேலே ரூம் வாடகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விடுதி கட்டித் தருவது தொடர்பாக ஆலோசனைகள் நடத்தப்படும் என நகராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிலர் வீடுகளையும் விடுதியாக மாற்றி தற்காலிகமாக வாடகைக்கு விடுவதால் தங்கள் தொழில் பாதிக்கப்படுவதாக தனியார் விடுதி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே பக்தர்களுக்கும் விடுதிகள் நடத்துபவர்கள், உள்ளூர் மக்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.